ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடு வந்து கட்டியாச்சுங்க. அதாவது கட்டிகிட்ருக்கோம். ஒரு 75% முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோமா, டைல்ஸ் தாங்க. டைல்ஸ் வேலை இருக்குங்க. பூச்சி வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்து டைல்ஸ் வேலைங்க. சரி, டைல்ஸுக்கு நம்ம போய் விசாரிக்கலாம். இப்போலேருந்து என்கொயரி பண்ணால் தான் நம்ம தை மாதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. பக்கத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா மார்பிள்ஸ் அண்ட் டைல்ஸ்னு கடை ஒன்று இருக்குதுங்க. பெரிய கடையாகவே இருக்குது. சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் சமுத்துபுரம் இடத்துல இந்த கடை இருக்குதுங்க. ஸோ நம்ம சேலம் ஆர் மேட்டூர் சரௌண்டிங் நங்கவள்ளி இது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கடையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அந்த ப்ரைஸு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வீடியோவை எடுத்தேங்க. அதாவது என்னென்னா, இந்த ஒயிட் கலர் ஐவரி கலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ₹42 ₹44 சொல்கிறாங்க. இந்த ஒயிட் கலரும் ஐவரி கலரும் பார்த்தோமா ₹42 ₹44 சொல்கிறாங்க. அதாவது பேசிக் ப்ரைஸுங்க. நம்ம வாங்கினா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது ஹோல்சேல் ரேட்டு தரோம். வேறு கடையில் கொடுக்குறத விட இன்னும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒயிட் கலர் ஐவரி கலரும் பார்த்தோமா நமக்கு வந்து ₹42 ₹44 இருக்குதுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே டார்க் கலர் டைல் ₹46 ₹48 வருதுங்க. அதாவது டார்க் கலருக்கு அது மாதிரி போனோமாங்க. அப்புறம் இதில் இன்னொன்று சொல்ல போனோமா, 1க்கு 1.5 இருக்குதுங்க டைலோட சைஸு. 4க்கு 2 இருக்குதுங்க. அப்புறம் 5.25க்கு 2.25ங்க. 5.25க்கு 2.25 பெரிய டைலாகவே இருக்குதுங்க. அதாவது 5க்கு 3ன்னு வச்சுக்கலாமே, 5க்கு 3 அது மாதிரி பெரிய டைலாகவே இருக்குதுங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தோமா மேட் ஃபினிஷிங் டைல் இருக்குதுங்க. மேட் ஃபினிஷிங் டைல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டை பற்றி பார்த்துருவோங்க. படிக்கட்டில் என்னென்னு பார்த்தோமா, ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து கால் வைக்கிற இடம் ரன்னர் இருக்குது இல்லைங்களா, அது 1 அடியாகவும் ரைசர் வந்து 8 இன்ச்சாகவும் தான் கடையில் வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குங்க. ஸோ அது மாதிரி நம்ம டைல் வாங்கினோமா நமக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகங்க. ஏன்னு கேட்டோமா, நாம் வந்து ரன்னர் 8 இன்ச்சு வைக்க மாட்டோம். 6 இன்ச்சு 5 இன்ச்சு 7 இன்ச்சு அது மேக்ஸிமம் 7 இன்ச்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. 6 இன்ச்சு 5 இன்ச்சு வைப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணோமா, இந்த 8 இன்ச்சு வாங்கணும் வச்சுக்கோங்க, இந்த 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம டைல் வேஸ்ட் ஆகும். அதே போல் அந்த 1 அடி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த 1 அடி வைக்க மாட்டாங்க. 10 இன்ச்சு 11 இன்ச்சு 9 இன்ச்சு இந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ அது மாதிரி அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மேட் ஃபினிஷிங் டைலை வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்ம லே பண்ணிக்கலாங்க. அப்போ நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம ஃப்ளோருக்கான மேட் ஃபினிஷிங்கை வாங்கிக்கிட்டு நம்ம படிக்கட்டுக்காக அந்த அளவுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் குறையும், நமக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகுங்க. வந்து மேட் ஃபினிஷிங் ஃப்ளோர் மேட் ஃபினிஷிங் டைலை வாங்கி நாம் வந்து லே பண்ணிக்கலாம், நாம் கட் பண்ணிக்கலாம். அப்போ வேஸ்டேஜ் குறையும். இன்னொன்று பார்த்தோமா, நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜை ரூமுக்கு நம்ம சாமி வைப்போம் இல்லைங்களா, அது நம்ம இப்போ டைல்லேயே வந்துருக்குதுங்க. டைல்ஸ்லேயே வந்து பார்த்தோமா, நம்ம பூஜை ரூம் வச்சாலும் சரி, இல்லை நம்ம நம்ம பூஜை யூனிட் வச்சாலும் சரிங்க, அதுக்கு பார்த்தோமா நம்ம டைல்லேயே வந்து சாமி படம்லாம் வந்துருக்குதுங்க. 3க்கு 5 2க்கு 5 1க்கு 2 1க்கு 3 அப்புறம் 1.5க்கு 2 இது மாதிரிலாம் வந்து நமக்கு தேவையான சைஸில் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அது இல்லாமல் அங்கே வச்சு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கிச்சனுக்கு வந்து பார்த்தோமா வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் பார்த்தோமா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழங்கள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், அது மாதிரி சென்டரில் வந்து ஒட்டும் இல்லைங்களா, அது மாதிரி முன்னாடிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து அதில் இன்னொரு ஐடியா என்னென்னா, நான் அங்கே பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில் கீழே என்ன போடுறோம், சப்போஸ் நம்ம ஒரு ஐவரி கலர் கீழே போகிறோம், இல்லை ஒரு ஒயிட் கலர் கீழே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளோரில், அதே டைல் எடுத்து நம்ம வந்து கிச்சனுக்கு வாலுக்கும் ஒட்டிக்கலாங்க. அதாவது போர்ட்டிக்காவும் அதுக்குமே ஒட்டிக்கலாம். கீழே போடுறோம் இல்லைங்களா, இந்த 4க்கு 2 பெரிய டைல் போடுறோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து கிச்சனுக்கும் ஒட்டிக்கலாம், போர்ட்டிக்காவும் ஒட்டிக்கலாம். அப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. நீங்கள் ₹42 ₹48 வால் டைல்லாம் போட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டார்க்காக போடலான்னு தோணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கீழே என்ன கலர் போடுறீங்களோ அதே கலரை கூட மேலே போட்டுக்கலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு பார்த்தோமா உங்களுக்கு வேஸ்டேஜும் குறையும், இன்னொன்று காசும் கொஞ்சம் கம்மியாகுங்க. இந்த வாஷ் பேஷன் இந்த டாய்லெட்லாம் வந்து அப்புறம் பார்த்தோமா பார்க்கிங் டைல் இருக்குங்க. அப்புறம் போர்ட்டிகோ டைல் இருக்குங்க. வண்டி நிறுத்துகிற இடத்துல ஒரு டைலும், வண்டி நிறுத்தாத இடத்துல ஒரு டைல்னு சொல்லிட்டு 2 வகையான டைல் இருக்குங்க. 2மே மேட் ஃபினிஷிங் இருக்குங்க. அதுவுமே ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ₹48 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம கடைக்கு போய் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டைல்ஸ் லே பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ சதுரம் வருதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த சதுரத்தை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம இது கேட்கணுங்க, பட்ஜெட் ஒரு கொட்டேஷன் கேளுங்க. அப்போது நீங்கள் வந்து 2-3 கடையில் கொட்டேஷனை கொடுத்துட்டு நீ எதில் கம்மியாக இருக்கோ அங்கே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் டைல் லே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ இப்போ வந்து ஒரு சதுரத்துக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ₹15 ₹17 ₹20 ₹21 போயிட்டுருக்குங்க. நம்ம ஏரியாவில் ₹15 பண்ணுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து ₹15. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் ஒட்டுறவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அப்புறமேல் கடைக்கு போங்க. அப்புறம் பார்த்தோம்னா கிச்சன் மேடையோட கிரைனேட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ₹120 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்தோமா ஒரு ஐடியா கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.